ரசிகர் இருக்கிறாங்க. பெங்களூர்ல இருந்து வர புரியல விஜய தளபதி அடுத்த எம்ஜிஆர் விஜய் பார்க்கறதுக்காக தனியா வந்திருக்கேன் நாங்க. பார்த்தேங்க, கிட்ட இருந்து பார்த்தேன். எல்லாம் மக்களுக்காக தானே சொல்றாரு. இன்னும் எங்க பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை நாங்க வரவேற்கிறோம். டிவிகே ஓட் ஃபார் 2VK. பாதுகாப்புலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து ஐடி இருக்கிறவங்க மட்டும் தான் உள்ள அலோ பண்ணாங்க. அப்பயும் எங்க கூட இருக்கிற டிவிகே ஃபேன்ஸ்லாம் வந்து எங்களை வந்து எப்படியாவது உள்ள இட்டுன்னு வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விஜய் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. விஜய்க்காகவே என் குழந்தைய வந்து பால்வடியில் விட்டுட்டு நான் ஒண்டியா வந்தேன். ரெடி ஆயிட்டு நான் வந்தேன். தளபதி பார்க்கறதுக்காக மட்டுமே வந்தேன். என் பேர் விஜயலட்சுமி. ஒவ்வொரு வீட்ல இருந்து விஜயும் வரணும்னாங்கல்ல. விஜய் நான் வந்துட்டேன். நீங்க எல்லாரும் விஜயமா இருந்து ஒவ்வொரு வீட்ல இருந்து வாங்க. எல்லாருக்கும் வணக்கம்பா. பிகிலுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருங்க. ஆனா வேலூர்ல சூப்பரா பண்ணிருக்கோம், தரமா பண்ணிருக்கோம். எங்கேயுமே இந்த மாதிரி பண்ணதில்லை. விஜய்க்காக வேலூர்ல பண்ணிருக்கோம். இன்னொரு விஷயம் அரசியல போட்டி வரவே வராது. சினிமால தான் வரும். நான் தலை ஃபேன் தான். ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு. ஓகேங்களா? ஓட்டு நான் ஒன்னும் இல்லைண்ணா, நாங்க வந்து வேலூர் தான். ஒரு 30 கிலோமீட்டர் வீடு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்க வந்ததுல இருந்து பாஸ் இருந்து என்கிட்ட ஒரிஜினல் பாஸ் இருந்தோம் 100 இடத்துல செக் பண்றாங்க. நாங்கன்னா பாகிஸ்தான் பாட்டுறா போறோம். ஒரு தமிழ்நாட்டுல போறது, தமிழ்நாட்டுல வேலூர்ல வளர்ந்து தோட்டப்பாலத்துல பிறந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வந்து இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி எங்கேயுமே பந்தல் போடல. இங்கதான் பந்தல் போட்டிருக்காங்க. விழா எல்லாம் சூப்பரா நடத்தினாங்க. எந்த குறையுமே இல்ல. ஒரே குறை, விஜய் நம்ம தலைவர், தமிழக வெற்றி கழக தலைவர் வாயிலிருந்து வேலூர் மக்களேன்னு வரல. அது ஒரு மனசு கஷ்டம். ரெண்டாவது மனசு கஷ்டம், இந்த காவல்துறை ரொம்ப ரொம்ப தப்பான விஷயத்த பண்ணுகிறாங்க. 1 கிலோமீட்டர் வரத்துக்குள்ள 20 எத்தனை செக் போஸ்ட். நாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து அவன் எங்க கஞ்சா கத்தின்னு வரான், வெளிநாட்டுல இருந்து தங்க பிஸ்கட் கத்தின்னு வரான். அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்றாங்கண்ணா. ரொம்ப இது விஜய்க்காக நான் சொல்லல, விஜய் ரசிகர்களுக்காக நான் சொல்லல. ஒரே நிமிஷம். ரொம்ப ரொம்ப மனசே வேதனையாயி போச்சு. நாங்க பாகிஸ்தான் பாடுறாங்க போறோம், இல்ல பங்களாதேஷ்ல போய் பாம்பு போடுறோம். அவங்கள விட்டுறாங்க, கஞ்சா கத்துறான், ரேப் பண்றான். அவனை போய் புடிங்கடா போய். ஒரு எங்களுக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேங்க. ஏன்னா போற இடத்துல எல்லாம் காஞ்சிபுரம் மக்கள், சேலம் மக்கள், மதுரை மக்கள். எனக்கு ஒரு வருத்தம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க 2 நாளா, என் கண்ணு பாத்தீங்கன்னா தெரியும், தூங்கவே இல்லை. என்னோட உழைப்பு இதுல கம்மி தான். இருந்தாலும் எனக்கு அந்த ஆர்வத்துல தூக்கம் வரல. ஆனா ரொம்ப ஒரு மனவேதனை. வேலூர் நெஞ்சில் குடியிருக்கும் வேலூர் மக்களேன்னு சொல்லுவாருன்னு ரொம்ப கற்பனை பண்ண வந்தேன். எனக்கு அது அவரு வந்த வர வழியெல்லாம் ஃபுல்லா அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க ரசிகர்கள். அதனால இருக்கலாம், என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு தனிப்பட்ட விஷயமா எனக்கு ஒரு கருத்து வந்து மனசு கஷ்டம். நான் அண்ணாமலை, தோட்டப்பாளையம் 29வது வார்டு. என் பேர் ஐயப்பா. என் ஊர் கொதலமடுகு, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், பங்காரப்பாளையம் மண்டலம். ஆந்திரா சட்டமே நல்லா இல்ல. தளபதி சட்டம் வந்து ஆந்திரால இருந்தாக்கா நாங்க ஓட்டு போடுவோம். இப்போ ஆந்திரால இருந்து தமிழ்நாடு ஓட்டு இருந்தாக்கா நாங்க கன்ஃபார்மா போடுவோம். ஆந்திராக்கு ஆந்திராவில் விஜய் வந்தா மட்டும் நாங்க கன்ஃபார்மா நிற்போம். தமிழ்நாட்டில் நிக்கிற மாதிரி ஆந்திராவில் நிக்க வைப்போம். டிவிகே. ஆந்திரா வேஸ்ட் ப்ரோ, ஆந்திரா வேஸ்ட். தமிழ்நாடு ஓசி. தமிழ்நாடு மட்டும் தான். தமிழ்நாடுல இருந்து தமிழ்நாடுல இருந்து விஜய் ஆந்திராக்கு வந்தாக்கா நாங்க ஆந்திரா தான் போடுவோம். விஜய்க்கு தான் போடுவோம். ரொம்ப இருக்கு. ஆந்திரா அவங்க வேஸ்ட் ப்ரோ. அவங்க சுத்த வேஸ்ட். அவங்களை பத்தி அடக்க முடியாது. அவங்க வேஸ்ட். கன்ஃபார்மா போடுவோம் ப்ரோ. ஆந்திராவில் நிக்க வைக்குவோம். விஜய் நிக்க வைக்குவோம். ஆந்திராக்கு வந்தா ஆந்திராவில் நிக்க வைக்குவோம்.